வணக்கம். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய விஷயங்களுடைய தொடர்ச்சியும் திருக்குறள் எப்படி அக்குபஞ்சர் முன்வைக்குது, அக்குபஞ்சர் மருத்துவத்தோடைய அத்தனை தத்துவங்களும், உடல் அறிவியலும், உடல் இயக்கங்கள், அந்த உடலோட எப்படி இயக்கங்கள் இருக்குது, நோயுடைய காரணிகள் என்ன, அதற்கான அத்தனை விஷயங்களையுமே திருக்குறள் கொடுத்துருக்கு. நாம் திருக்குறளில் இருக்கிற ஒவ்வொரு திருக்குறளையும், அதாவது திருக்குறளுடைய நூலில் இருக்கிற ஒவ்வொரு குறளையும் நம்ம வேறு மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். அது நேரடியான பதிவு. அதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அது போக அதுக்கு முன்னாடி அக்குபஞ்சர் மருத்துவம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட போகுது. சீக்கிரத்தில் அரசு மருத்துவமாக அக்குபஞ்சர் வரப்போகுது. ஸோ அதற்கு அப்படி அரசு மருத்துவமாக அங்கீகரித்ததுக்கு அப்புறமா அக்குபஞ்சரை எந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் வரும்? இன்றைக்கு மரபொழி மருத்துவங்கள் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டதுக்கப்புறம் அரசாங்க மருத்துவமனைகளில் மரபொழி மருத்துவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது, சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கிறதும், கல்லூரிகளில் கற்பிக்கப்பட்டிருக்கிறதும், அந்த மாதிரியான இந்த சூழ்நிலைகளில் இன்றைக்கு மரபொழி மருத்துவங்கள் இதனால் காலாவதி ஆகிறதும், அதாவது தங்களுடைய மரபுத்தன்மையிலேருந்து இழந்து ஆங்கில மருத்துவத்தை சார்ந்து வாழற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு சிக்கிட்டு இருக்கு. இதற்கான காரணங்கள் என்ன? ஸோ இதிலிருந்து அக்குபஞ்சர் மருத்துவத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறத நிறைய நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் சில விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா மரபொழி மருத்துவங்களுமே அதோடைய அடிப்படை தன்மைன்னு ஒன்று இருக்குது. நோயறிதல் முறையாக இருக்கட்டும், சிகிச்சை முறைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஆங்கில மருத்துவம் என்றைக்கு மரபொழி மருத்துவங்களோட, அதாவது ஆங்கில மருத்துவம் இன்றைக்கி அரசாங்க மருத்துவமாக, முதன்மை மருத்துவமாக, உலக அளவில் முதன்மை மருத்துவமாக என்றைக்கு வந்ததோ அன்றைக்கே மரபொழி மருத்துவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா பாரம்பரிய தன்மை அது போயிடுச்சு. அதாவது பாரம்பரிய வைத்தியர்கள் இருந்தாங்க, அவங்க எந்த விதமான கல்வி முறை வழியாக படிக்கவே இல்லை. ஆனால் அரசாங்கத்துடைய கல்வி முறைகளில் படித்த மரபொழி மருத்துவங்கள் இன்றைக்கி நிர்மூலமாகிடுச்சு. இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இன்றைக்கு யாருமே மரபொழி மருத்துவங்களை தேடி அவ்வளோவா அரசு மருத்துவமனைகளில் போகிறதில்லை. அதே மாதிரி அந்த கல்லூரிகள்லேயுமே கூட வேறு வழி இல்லாமல் தான் அந்த மரபொழி மருத்துவங்களை எடுக்கிறாங்களே இல்லையா, ஆர்வத்தோடு எப்படி ஒரு MBBS படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வயசுலேருந்தே அதை சொல்லி பெற்றோர்கள் வளர்க்கிறதும், அதற்கான கல்வி, அதற்கான பள்ளிக்கூடங்களில் சேர்க்கிறதும், அதற்காக நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறதும், 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் அதை நோக்கி போகிறதும், இப்படியான ஒரு மனநிலையோடையே ஆங்கில மருத்துவம் படிக்கணும், கிளினிக் வைக்கணும், ஹாஸ்பிட்டல் பக்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மனநிலை இன்றைக்கு மரபொழி மருத்துவங்கள்கிட்ட எந்த மாணவர்களுக்குமே கிடையாது. அதில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டு பாருங்களேன், நீங்கள் சித்த மருத்துவம் படிக்கிறதுக்கு விரும்பி படிச்சிங்களா? இது உங்களுடைய கனவா? இது உங்களோட லட்சியமா? மரபொழி மருத்துவங்களை வளர்க்கறதுக்காகவும் மக்களுக்கு ஆங்கில மருத்துவம் மாதிரியான ரசாயன மருந்துகள் வெளியே கொண்டு வரதுக்காக நீங்கள் இதை இந்த சித்த மருத்துவத்தை படிக்கிறீங்களா, இல்லை ஆயுர்வேதாவை படிக்கிறீங்களான்னு கேள்வி கண்டிப்பாக கிடையாது. MBBS கிடைக்கல, மெடிக்கல் தான் படிக்கணுன்றதுக்காக சில மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ரொம்ப நாளாக. வேறு வழி இல்லாமல் சித்த மருத்துவம் கிடைச்சிடும். அங்கேயுமே இந்த மாதிரி வேறு வழி இல்லாமல் வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயும் ஒரு ஆப்ஷனை வச்சு 4.5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் MBBS ஒரு 6 மாத பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் அங்கே MBBS படிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரியான வழிகளுக்காக தான் இன்றைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மரபொழி மருத்துவங்கள் பக்கம் போகிறாங்களே இல்லையா. மரபொழி மருத்துவத்தை கற்றுக்கணும், ஆங்கில மருத்துவத்துக்கு எதிராக நம்ம சித்த மருத்துவம் மாதிரி, ஆயுர்வேத மருத்துவம் மாதிரி மரபொழி மருத்துவங்களை ப்ராக்டிஸ் செஞ்சு மக்களை ஆரோக்கிய நிலைக்கு திருப்பணும், ஆங்கில மருத்துவத்தை வெளியே கொண்டு வரணும் என்ற எந்த விதமான ஒரு நன்னோக்கமும் இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள்கிட்ட கிடையவே கிடையாது. அதாவது மரபொழி மருத்துவங்களை எடுத்துகிட்டு இருக்க மாணவர்கள்கிட்ட கிடையாது. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலைகளில் அக்குபஞ்சர் மருத்துவமும் இதோட +1 மாறிடக்கூடாது. அது ஒரு மரபொழி மருத்துவங்கள் தான், அதோடைய தத்துவங்கள் வேறு, அது பஞ்சபூத தத்துவங்கள் அடிப்படையாக கொண்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மருத்துவம், இந்த மாதிரியான மரபுத்தன்மையோடு இருக்கிற மருத்துவம் இந்த ஆங்கில மருத்துவத்தோடைய இன்டர்ஃபியரன்ஸ்னால அது மேலே சார்ந்து அதை தன்னோட நிழலையும் நிஜத்தையும் அது மேலே படிய வச்சு குழப்பங்களை நிறைய உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி வாய்ப்புகள் இருந்ததுனால தான் அங்கே மரபொழி மருத்துவங்கள் எல்லாமே அழிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு வேறு மாதிரி, ஆனால் இதை மருந்துகள் அப்படிங்கிற இடத்துலையோ இல்லை நோயறிதல்ன்ற முறையிலையோ ஆங்கில மருத்துவத்தால் இது பக்கம் வரவே முடியும். ஆனால் அது இல்லாமல் வேறு ஒரு தன்மையில் இந்த அக்குபஞ்சர் மருத்துவங்களை சிதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்படியான சிதைப்புகள் என்னென்னலாம் அப்படிங்கிறது தான் இப்போ சமீபமாக நம்ம பார்த்துட்ருக்கோம்.
அதில் வந்து ஒன்று ஏற்கனவே நான் உங்ககிட்ட இதை பற்றி பேசியிருக்கேன். நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது பிற மருத்துவ படிப்புகள் கல்விகள் படித்தவங்க இதை படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். நிறைய சட்டங்கள் விதிமுறைகள் போட்டு இதை ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கணும். இது வந்து விதிமுறைகள் அப்படிங்கிறது மருத்துவர்களுக்கு தானே தவிர பொதுமக்களுக்கு கிடையாது. பொதுமக்களுடைய அத்தனை விதமான சௌகரியங்கள் ஃபெசிலிட்டிஸ் ஏற்ற மாதிரி தான் இங்கே வந்து அக்குபஞ்சர் மருத்துவம் கொடுக்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா அரசாங்கத்தால் ஒரு விஷயம் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னா அது பொதுமக்களுக்கானதாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற எதுவுமே பொதுமக்களுக்கானதாக இல்லை. ஒரு போக்குவரத்து அரசுடைய நோக்கம் என்ன? மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும். அதாவது இது ட்ராவல், அதாவது பஸ்ஸில் போகிறது மக்களுக்கு, பெண்களுக்கு இலவசமாகவும் ஆண்களுக்கு மினிமமான சார்ஜோடு கொடுக்கணும். ஆனால் இது பொதுமக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். எந்த அளவுக்கு அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அரசாங்கம் கொண்டு வந்திருக்குன்னா 50% தான். மீதி இருக்க 50% ஊழியர்கள்னால, அரசு அந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க, அங்கே வேலை செஞ்சுட்டு ஊழியர்கள்னால மக்களுக்கு அது முழுசாக போய் சேரல. என்ன அப்படின்னா ஏகப்பட்ட சிக்கல்கள் வைக்கிறாங்க, ஏகப்பட்ட கண்டிஷன். அதாவது டெர்மினல் ஸ்கூல்லேருந்து வெளியே எடுத்தால் மக்களை ஏற விட மாட்டேறாங்க, டோரை லாக் பண்ணிவிட்டு ஏற விட மாட்டேறாங்க. கேட்டால் டெர்மினல் ஸ்கூலில் வந்து ஏற வேண்டியதுன்றாங்க. இங்கேருந்து ஓடி வரவங்க அங்கேருந்து டெர்மினல் ஸ்கூலில் வர முடிஞ்சால் வந்து ஏற போகிறாங்க. அவங்களுக்கு என்ன ஈகோ இருக்க போகுது பொதுமக்களுக்கு? எங்கே ஏன்னா என்ன, டெர்மினஸ்லேருந்து ஒரு அடி வெளியே வந்த பஸ்ஸு மக்களை பார்த்தா கொஞ்சம் நிறுத்த வேண்டியதுதானே. உண்மைதான், ஸ்டாப்பிங்னு ஒன்று இருக்குது, ஸ்டாப்பிங்கை தாண்டி நிறுத்தக்கூடாது, சரிதான். ஆனால் ஒரு சில இடங்களில் ஓடி வராங்க, வயதானவர்கள் வராங்க, கால் நடக்க முடியாதவங்க வராங்க. அவங்களெல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு அரிசனம் கொடுத்து கொஞ்சம் நிதானப்படுத்தி, அதாவது டக்குன்னு எடுக்காமல் கொஞ்சமாக நிதானப்படுத்தி அவங்கள ஏற்றிக்கலாம் இல்லையா? அது அரசாங்கத்துடைய சொத்து தானே, தனியாருடைய கையில் இல்லை. அப்போ அரசாங்கம் மக்களுக்காகவா இல்லை அரசு ஊழியர்களுக்காகவா? அரசு ஊழியர்களுக்காக தான் இன்றைக்கி அரசாங்கம் இயங்கிட்டு இருக்க மாதிரி தான் எல்லா துறைகள்லையுமே. பெண்களுக்கு மதிப்பில்லை, இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த போக்குவரத்துலேயே நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இந்த விஷயத்தில் வரக்கூடாது. இன்றைக்கு கல்வி விஷயத்துலேயும் கூட, கல்வியில் பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலும் டிமாண்டு தான். ஆசிரியர்கள் எதற்காக இருக்கிறாங்க? கல்வியும் மருத்துவமும் மக்களுக்காக. இது ரெண்டு முக்கியமான துறைகள். கல்வியும் மருத்துவமும் மக்களுக்காக அப்படிங்கிறது மிக மிக ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு துறையுமே இன்றைக்கு சேதமடைஞ்சு போச்சு தான் சொல்லலாம். மிக மிக சேதமடைஞ்சு போச்சு. ஸோ கல்வியை பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக இல்லை. இன்றைக்கு ஆங்கில மருத்துவத்தை ப்ரமோட் பண்ணுற ஒரு ஊடகமாக கல்வித்துறை இருக்குது. தடுப்பூசினாலும் முதல்ல கொண்டு வரது எங்கன்னா பள்ளிக்கூடங்களில் தான். மருந்துகள் மாத்திரைகள்னாலும் பள்ளிக்கூடங்களில் தான். டிவியில் விளம்பரப்படுத்துகிற மைலோ காம்ப்ளான் இது எல்லாமே எங்கே ப்ரமோட் ஆச்சு, அட்வர்டைஸ் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்களில். ஸோ பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரியான ஆங்கில மருத்துவத்துடைய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய ஊடகமாக வேலை செஞ்சு நேர்மை இல்லை. அதனால தான் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் எதற்கெடுத்தாலும் ஸ்ட்ரைக். எதற்காக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா டிமாண்ட். அப்போ நீ ஸ்ட்ரைக் பண்ணுறியோ கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? குழந்தைங்களோட படிப்பு கெட்டு போகாதுன்னு அந்த அறிவு வேணாம். நீ வந்து சாதாரண ஒரு கம்பெனிலேயே வேலை செய்கிற, ஒரு ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிற, ஸ்ட்ரைக் பண்ணால் பரவாயில்ல, இன்னொருத்தர் யாராவது செய்கிறா, இல்லை 2 நாள் கழித்து கூட அந்த வேலையை செஞ்சுக்கலாம். குழந்தைங்களோட கல்வியில் நீ விளையாடிக்கிட்டு இருக்க. இது அதே மாதிரி மருத்துவங்களும் வந்து மக்களுடைய, அதாவது ஒரு உயிருடைய ஆரோக்கியத்தில் நீ விளையாடிக்கிட்டு இருக்க. நீங்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா பாதிக்கப்பட போகிறது அந்த குழந்தைங்க அப்படிங்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாத ஆசிரியர். நீ என்ன ஆசிரியர்? 10 நாள் நீ ஸ்ட்ரைக் பண்ணினா உனக்கு என்ன சம்பளம் கொடுக்கலன்னா ஸ்ட்ரைக் பண்ணுற? சம்பளம் போனஸ் வேணும் தான் ஸ்ட்ரைக் பண்ணுற. உனக்கு அடிப்படை தேவைகள் வேணும் தான் ஸ்ட்ரைக் பண்ண. நீ அதான் உன்னுடைய இதுவாக வந்து கருத்தாக எடுத்து போய் வைக்கிறியா? அதோட சரி. பள்ளிக்கூடத்தில் வராமல் பாடம் நடத்தாமல் ஸ்ட்ரைக் பண்ணுறது மிக மிக குற்றமான ஒரு குற்றம் தான். அதற்கு தண்டனை கொடுக்கணும். அப்போது எங்கே அங்கே சட்ட விதிகள் கடுமையாக இல்லை. அரசாங்கம் கொண்டு வந்திருக்க, அதாவது கல்வித்துறையில் சட்டங்கள் கொண்டு வரும்போது இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு ஏற்ற மாதிரியான சட்டங்கள் இல்லாததுனால, விதிமுறைகள் இல்லாததுனால தான் இன்றைக்கு குழந்தைங்களோட கல்வியை வந்து பாதிப்படைய செஞ்சுட்டு அவங்க கல்வியை நிறுத்திட்டு இன்றைக்கி நீ ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு அடிப்படையான உனக்கு புரிதல் இல்லை. நீ ஆசிரியராக என்ன கிழிக்க போகிற? எந்த அடிப்படையில் நீ வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாமா? கல்வி மிக முக்கியமான ஒன்று இல்லையா? எதை நம்பி பெற்றோர்கள் வந்து அரசாங்க பள்ளியில் சேர்க்குறாங்க? அரசாங்கத்தை நம்பி சேர்க்குறாங்க. உங்களை மாதிரி ஆசிரியர்கள் நம்பி சேர்க்குறாங்க. 1000 கணக்கில் சம்பளம் வாங்குற நீங்கள் மேலே உங்களுக்கு வசதிகள் வேணும்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுறது சரியா? அப்போது எங்கே மிஸ்டேக் நடக்குதுன்னா தலைமையில் தான் மிஸ்டேக். சட்டங்கள் விதிகள் கடுமையாக இல்லை.
அதனால தான் இந்த நடைமுறை சிக்கல்கள் எல்லாத்தையும் என்னுடைய அனுபவமாக நான் பார்த்ததுனால அக்குபஞ்சர் சிகிச்சை அப்படின்னு வரும்பொழுது ஆங்கில மருத்துவத்துக்கு நேரெதிரான ஒரு சிகிச்சை முறை. ஆங்கில மருத்துவத்தை பூண்டோடு ஒழிக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சிகிச்சை முறை தான் அக்குபஞ்சர் மருத்துவம். மருந்தே இல்லாத ஒரு மருத்துவம். இதில் ஆங்கில மருத்துவம் இன்டர்ஃபியர் ஆக முடியாது. காரணம் என்னென்னா மருந்துகள் கிடையாது, அதனால் அவங்ககிட்ட டிபெண்ட் ஆக முடியாது. ரெண்டாவது, நோயறிதல் முறை, நாடியை தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ ஆங்கில மருத்துவத்தோட எந்த லேப் ரிப்போர்ட்டோ ஸ்கேனோ எதுவுமே இந்த மருத்துவத்துக்கு தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்களை கொடுக்காம வேறு மாதிரியான, அதாவது அவங்களே ஒரு 4-5 பேரை ஒரு மாணவர்களாக அனுப்பி அந்த மாணவர்களை அக்குபஞ்சர் படிக்க வச்சு தவறான சிகிச்சை முறையாவோ இதில் தவறான சிகிச்சை முறைக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த புள்ளியை தூண்டினாலும் உடம்புல வேலை செய்யும். ஆனால் பேஷண்ட்டுங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மறைமுகமாக அந்த பேஷண்ட்டுங்களுக்கு ஆங்கில மருத்துவத்தை பரிந்துரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படாமல் அரசியல் பாலிட்டிக்ஸ் நடத்தலாம். சிகிச்சை முறையில் எதுவும் டச் பண்ண முடியாது, நோயறிதல் முறையில் டச் பண்ண முடியாதுன்னா உள்ளுக்குள்ளே பாலிட்டிக்ஸ் நடத்தலாம். ஸோ அந்த பாலிட்டிக்ஸையும் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கமிட்டி, அதாவது அக்குபஞ்சர் தமிழ்நாடு அக்குபஞ்சர் கமிட்டி அப்படிங்கிற ஒன்று ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தானே ஒரு மருத்துவ முறை வந்து கொண்டு வரப்படும். அப்போது அந்த மருத்துவ முறை கொண்டு வரப்படும் பொழுது அங்கே கொண்டு வர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் மிக கடுமையான சட்டங்களை சட்டமாக்கணும், விதிமுறைகளை சட்டமாக்கணும். என்னென்னா கண்டிப்பாக கண்காணிப்பு இருக்கணும். இதனால் அந்த மருத்துவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டுக்கோங்கன்னு விட்டுடணும், போராட்டம் பண்ணாலும் பண்ணிக்கோங்கன்னு விட்டணும். கண்டிப்பாக மருத்துவர்கள் சிகிச்சை பார்க்குற இடங்களில் கண்காணிப்பாளர்கள் ரவுண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கண்காணிப்பாளர்கள் இதுக்காக நியமிக்கப்படுற கண்காணிப்பாளர்கள் பேஷண்ட்டுகளை என்கொயரி பண்ணலாம். இதனால் மருத்துவர்கள் மிகச்சரியான ஒரு விஷயத்தில் மிகச்சரியான இடத்துல இருப்பாங்க. இதனால் அவங்க எந்த அளவில் வேணாலும் கோச்சிக்கிட்டும் இல்லை எது வேணாலும் பண்ணட்டும், அது அவங்களுடைய பர்சனல். நமக்கு பொதுமக்கள் தான் முக்கியம், அவங்களுடைய ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்ற இடத்துல இந்த மாதிரியான கண்காணிப்பும் நோயாளிகள்கிட்ட அதாவது என்கொயரி பண்ணுறது, என்ன சிகிச்சை கொடுத்தாங்க, என்ன உணவு பரிந்துரைப்புகள் சொன்னாங்க, வேறு ஏதாவது சிகிச்சை மருந்துகளை சாப்பிட சொல்லி ஏதாவது சொன்னாங்களா, இல்லை உணவு பரிந்துரைப்பு ஏதாவது கொடுத்ததா. ஏன்னா இது எதுவுமே அக்குபஞ்சரில் கிடையாது. அக்குபஞ்சர் உணவு பரிந்துரைப்பு கிடையாது. வேறு மருத்துவங்களில் இருக்கிற அதாவது ஏதாவது என்ன சொல்கிறது, வீட்டு வைத்திய முறைகள் இல்லை ஏதாவது சித்த மருத்துவ முறைகள்லாம் சொல்லக்கூடாது. இது எதுவுமே கிடையாது அக்குபஞ்சர் மருத்துவ முறைகளில். எக்ஸசைஸ், யோகா, ஃபிசியோதெரப்பி மாதிரியான எந்த ஒரு பரிந்துரைப்பும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ப்ரமோட் பண்ண அதாவது சொல்லிட்டு இருக்காங்களா, பேஷண்ட்டுகளுக்கு பரிந்துரைக்கிறாங்களா, இதையும் வந்து பேஷண்ட்டுகளை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் செக் பண்ணிவிட்டு நிறுத்திடக்கூடாது. காலம் முழுவதும் அக்குபஞ்சர் மருத்துவம் அரசாங்கத்தால் இருக்கிற வரைக்கும் இதற்கான ஒரு ஸ்பெஷல் டீம் கண்டிப்பாக நியமிக்கப்படணும். ஏன்னா ஆங்கில மருத்துவம் மாதிரி இதற்கு எந்த ஒரு ஆம்புலன்ஸ் தேவையில்லை, இல்லை லேப் பர்சன்ஸ் தேவையில்லை, மருந்துகள் கொடுக்கறதுக்கான ஒரு கவுண்டர் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான நபர்கள் தேவையில்லாததுனால இங்கே என்ன பண்ணலான்னா அதற்கு பதில் இந்த மாதிரியான கண்காணிப்பாளர்கள் ஒரு டீம், எத்தனை மருத்துவர்கள் அப்பாயிண்ட் பண்ணாலும் அங்கே கண்காணிப்பாளர்கள் ஒரு டீம் இருக்கணும். ப்ளஸ் மருத்துவர்கள் எத்தனை மருத்துவர்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியான மருத்துவர்கள் டீம் எப்போவுமே ஆக்டிவில் இருக்கணும். ஏன்னா எந்த நிமிஷத்தையும் இவங்க ஸ்ட்ரைக்குக்கு போவாங்க, வேறு ஏதாவது டிமாண்ட் வைக்கலாம். இந்த மாதிரி கண்காணிக்கிறாங்க, இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறாங்க, இதை எங்களுக்கு மன உளைச்சலாக ஆகுது, எது வேணாலும் பண்ணலாம், இது எப்படியான ஒரு குவாரிஸை எடுத்துக்கிட்டு வந்தும் ஸ்ட்ரைக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான இடத்துங்களில்